நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நல்லது பண்ணாதான் நம்ம அங்க நிக்க முடியும் அப்படின்னு எடுத்து காட்டியிருக்காரு. அவர் ஹவுசிங் போர்டுல சாப்பாடு போடுறாரு, முதியோருக்கு ஆட்டோக்கு புடிச்சு தந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறதுல இருந்து எல்லாமே பழகிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த ஒரு கடையில எல்லாருக்குமே டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்து ஒரு பாட்டிக்கும் வாங்கி கொடுத்து ஆதரவா பேசிட்டு வந்திருக்காரு. நம்ம 1000 பேசினாலும் நம்ம கூட அந்த ஒரு ஆதல் பேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏதோ சேரால முடிஞ்ச ஒரு விஷயத்த பாட்டிக்கு செஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. நம்ம தீங்கு செய்யறோம் அப்படின்னா நம்ம இருக்க கீழே தான் போயிட்டு இருப்போம். ஒருவேளை நம்ம 4 பேருக்கு நல்லது பண்றோம், 8 பேருக்கு நல்லது பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருப்போம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பிடிக்க முடியாத ஒரு உயரத்தை அதனாலதான் டிவிகேல நம்ம கலைமகன் சார் பிடிச்சிருக்காரு. அந்த பாட்டிமாக்கு பணமும் கொடுத்து அந்த பாட்டிமாக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லி இருக்காரு. 1000 தான் பணம் காசு கொடுத்தாலும் அன்பும் பாசத்துக்கும் ஈடு எதுவுமே வராதுங்க. அந்த பாட்டிக்கு டீ பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தது இல்லாம அந்த பாட்டிக்கு பணமும் கொடுத்து அவங்க கூட உக்காந்து மனசார பேசிட்டும் வந்திருக்காரு.